ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உடல் சோர்வு நீங்கி உடலை நோயிலிருந்து பாதுகாக்க இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகரிக்க வாரம் இருமுறை இது போல் செய்து சாப்பிடுங்க. கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகுவலி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பால் மில்லட்னு சொல்லுவாங்க, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும் போது இதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். கூடவே 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். மாவு ஜவ்வரிசி அப்படி இல்லைனா நைலான் ஜவ்வரிசி சேர்த்து செய்யலாம். அரிசியே தேவையில்லை. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் 5 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை அப்படியே ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. அது சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாய்வு பிரச்சனை இருக்கவங்க நிச்சயமாக அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, லைட்டாக கொரகொரப்பாக இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததாக வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக இருந்ததுனால நான் 3 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். விருப்பப்பட்டிங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு கூட நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல், அரிசியே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக கம்பு, வேர்க்கடலை, ஜவ்வரிசி, உளுந்து வச்சு சிம்பிளாக ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுகர், பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த பக்குவத்தில் மாவை அரைச்சி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசையும் வராது, இட்லியும் வராது. இந்த மாவில் இட்லி, தோசை ரெண்டுமே செய்யலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இது குளிர்காலமாக இருக்கிறதுனால ஓவர் நைட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை நான் அப்படியே ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். மாவு நல்ல இந்த அளவுக்கு பொங்கி புளிச்சு வந்திருக்கும். ரொம்பவும் புளிக்கக்கூடாது. ரொம்ப புளிச்சிட்டுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா மைல்டு புளிப்பே இல்லாமல் தான் இருக்கும். இதை அப்படியே லைட்டாக ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலந்து விடணும் இல்லை, தேவைக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மிச்ச மாவை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான வேர்க்கடலை தேங்காய் வச்சு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 6 to 7 பச்சை மிளகாய், இல்லைனா ஒரு 4 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை தான் லைட்டாக வறுத்துக்கிறோம். இது கூடவே ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்க்க தேவையில்லை. தேங்காய் வேர்க்கடலை மட்டுமே வச்சு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். லைட்டாக புளிப்புக்காக புளி சேர்த்துக்கிறோம். புளி சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தேங்காயில் சூடு ஏறி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லி இலை ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கோம். மல்லி இலை சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா இது போல் ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அந்த பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை தேங்காய் ரெண்டுமே சேர்த்து நல்ல ஒரு திக்னஸில் தான் இருக்கும். அதனால் இது தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான வேர்க்கடலை தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்குமே அட்டகாசமாக இருக்கும். காலையில் பொங்கலோடு சாப்பிட்றதுக்குமே இந்த சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டி பெருங்காயம் லைட்டாக எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதுனால அழுத்தி விட்டோம்னா கரைஞ்சி வந்துடும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம். அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் இருக்கும். ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக நீங்கள் எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரி நல்லா நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா முறுன்னு பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, உளுந்து தோசை ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஓரங்களில் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இது போல் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டாலே வந்துடும். அரிசியே சேர்க்காமல் நல்ல சூப்பராக முறுன்னு தோசை கிடைக்கும். ஹோட்டலில் கூட கிடைக்காது, எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக திருப்பி போட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சூடாக இருக்கும்போது நல்லா உருட்டிட்டிங்கன்னா எப்படி நம்ம உருட்டி வைக்கமோ அப்படியே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் தோசை மாதிரியே தான் சுடணும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்ல மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான தோசை கிடைக்கும். எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காம நல்ல கம்பு வச்சு இரும்பு சத்து நார் சத்து அதிகரிக்க ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பொருட்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டுக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக தோசை வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வேர்க்கடலை தேங்காய் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துருக்கிறதுனால சட்னி சீக்கிரமாக கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.